இது இல்லைலாம் ஏஐ இருக்குது. ஏஐ வருது. அது அழிவோட ஆரம்பம் தான் இது. ஸோ இப்போ வேலை வாய்ப்பை இப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும்ல. இப்போ ஒரு ஹோட்டல் அப்படின்னாலும் ரிசப்ஷனில் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டல்னால் 4 பேர் இருப்பாங்க. 40 மாடி உள்ள ஹோட்டலுக்கு ஒருத்தன் தாங்க இருக்கான். அவனும் அங்கே உட்கார மாட்டான், ஏதோ ரூமில் இருக்கான். ஏதோ பிரச்சனைனா வரான். தெரியாது. நீங்கள் மெயில் போட்டிங்கல்ல, நீங்கள் ஹோட்டல் ஸ்டாஃப் தானே பதில் சொல்லுன்னா நான் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் மெயில் பார்த்தீங்கல்ல, ஆன்லைனில் தானே புக் பண்ணீங்க, உங்களுக்கு கோட் நம்பர் வந்துருக்குல்ல, அதை சொல்லுங்கன்றான். அதை வாட்ஸ்அப்பில் காமிங்கன்றான். காமிக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ணால் அது வந்து நம்பர் தான் வந்திருக்கு, இது நீங்கள் போய் அந்த கதவில் போடுங்க அப்படின்ற. கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சுன்னா ரூம் லாக் ஆயிரும். உள்ளேருந்து வெளியில் வரலாம். 12:02 ஆகுது. சப்போஸ் உள்ளே வந்து கதவை சாத்திட்டீங்க, உள்ளே ஃபோனை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, திறக்காது. அவ்வளோதான். ஓகே. அதுக்கு நீங்கள் மெயில் போட்டு உட்காந்துருக்கணும் வெளியே ரிசப்ஷனில் போய். ஏன் வச்சேன்னு கேட்பான். இல்லைனா அதுக்கு வாடகை போடுவோம். 1 மணி நேரம் நீங்கள் திருப்பி கதவை திறக்கணும்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்போ தான் கதவை திறந்து, இப்போ ரூம் போகிறீங்க, வண்டி சாயை வச்சுட்டு போயிடுறீங்க, திருப்பி கதவை தட்டிக்கு ரூம் திறந்து வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே வந்து 12 ஆயிடுச்சுன்னா உள்ளேருந்து வெளியே வரலாம், ரூம்குள்ளேருந்து. வெளியிலேருந்து உள்ளே போக முடியாது. நீங்கள் வெளியில் சாவியோடு நின்னீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்.